அம்மா இன்னைக்கு என்ன லஞ்சு? ரசம் வச்சுட்டு அவியல் பண்றேன். அவியலா? அவியல் எப்படி செய்யணும் அவியல்? காய்ங்கெல்லாம் பீன்ஸு, கொத்தவரக்காய், கருணக்கிழங்கு அப்படியே செஞ்சுட்டே சொல்லு. பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் அரைக்கணும். என்னது? பச்சை மிளகாய், ஜீரகம், தேங்காய் அரைக்கணும். இந்த காய் உப்பு போட்டு வேக வைக்கணும். என்னென்ன காய் போட்டிருக்கிறதுல? பீன்ஸு, கொத்தவரக்காய், காராமணி, பச்சை காராமணி, கருணக்கிழங்கு, இன்னும் வாழைக்காய்லாம் போடலாம். நிறைய காய், கேரட்டு போடலாம். ஆள் இல்லை, நிறைய ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை. இப்போ இதை உப்பு போட்டு வேக வைக்கணுமா? மாங்காய்லாம் கட் பண்ணி போட்டிருக்கு. இதுல வேக வைக்கணும். வேக்காடு ஆன உடனே ஜீரகம், பச்சை மிளகாய், தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அது ஒரு கொதி வந்த உடனே தயிர் ஊற்றணும். தயிர் ஊற்றி இறக்கிட்டு கருவேப்பிலை, பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றணும் மேலே. அவ்வளோதான், அது ரெடி ஆயிடும். ரசம் வச்சாச்சு. இப்போ இது வேக எவ்வளோ நேரம் வேகணும்? அது ஒரு 10-15 நிமிஷம். முக்கால் வேக்காடு இருந்தா போதும். ஓகே. சாப்பாடு மொத்தமா எல்லாமே சேர்த்து அரைக்கணுமா? சேர்த்து அரைக்கணும். இதுதான் காரமே? இதுதான் காரம். வெந்துருச்சா காய்? வெந்துச்சு. இப்போ என்ன பண்ணும்? அவ்வளோதான், ட்ரை ஆகிடுமா தண்ணிலாம் அதில்? ஆமாம், இது வேகணும். கொஞ்சம் பச்சை வாசனை போகணும். தேங்காய் போட்டு பச்சை வாசனை போகிற கொஞ்சம் வேகணும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணுமா? ஆமாம், பச்சை வாசனை போகணும்ல தேங்காய். தண்ணி ஊற்றணுமா இப்போ திரும்ப? தண்ணியே ஊற்றக்கூடாது. அவ்வளோதானா? வேக வச்சதோட தயிர் ஊற்றணும். தயிர் இது கொஞ்ச நேரம் வெந்ததுக்கு அப்புறம் பச்சை வாசனை போன உடனே தயிர், அப்புறம் கருவேப்பிலை, பச்சை தேங்காய் எண்ணெய். அவ்வளோதான். தாளிப்புலாம் கிடையாது. ஈஸி தான். அப்போ இது ஈஸி, நல்லா உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தி. ஃபுல்லாக வெஜிடபிள்ஸ் தான். இன்னும் இதில் என்ன போடலாம், நிறைய காய்கள்லாம். இங்கே சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லையே. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வைக்கணும். ஓகேவா? க்ளோஸ் பண்ணணுமா அது? ஓகே. வெந்துருச்சாமா அது? வெந்துருச்சு. தயிர் ஊற்றணும். இப்போ தயிர் என்ன பண்ணணும்? மிக்சியில் போடணுமா? மிக்சியில் அப்படியே கரண்டிலேயே இது பண்ணால் போதும். இப்போ நம்ம தோட்டத்தில் கருவேப்பிலை பறிச்சின்னு வந்தேன். நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? எவ்வளோ தயிர் போடணும் அதில்? 1/2 லிட்டர் போடணுமா? 1/2 லிட்டர் தான். ஒரு 200 கிராம். அது மிக்சியில் போட்டால் ஈஸியாக இருக்கும்ல? அப்படியே நல்லா தான் இருக்கும். இப்படி கரண்டிலே பண்ணிட்டா போதும். வெந்துச்சா? வெந்துச்சு. இப்போ அவ்வளோதான். தயிர் எடுத்து அதில் மிக்ஸ் பண்ணிடணுமா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இது எவ்வளோ நேரம் ஸ்டவ்ல வைக்கணும்? அவ்வளோதான். அப்படியே ஒரு கலரிட்டு தேங்காய் எண்ணெய் ஊற்றி பச்சை கருவேப்பிலை போட்டு அவ்வளோதானா இது சமையல்? தான் இது. அவ்வளோதான், சீக்கிரம் முடிஞ்சிடும். இது
காய் ஒண்டி அரியத்துக்கு டைம் எடுக்கும், மற்றதெல்லாம் செய்ய காய் கட் பண்ணி வச்சிக்கினாக்கா ஒரு 10 நிமிஷத்துல முடிஞ்சிடும்ல சமையல். நேற்றே கட் பண்ணி வச்சிட்டேன் நான், அதனால முடிஞ்சிச்சு. இந்த சாதமும் வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்? தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். தேங்காய் எண்ணெய் ஊற்றணும். கருவேப்பிலை போடணும். இப்போ எண்ணெய் போயிட்டு தலையில வைக்கிற எண்ணெயை ஊத்திட்டு போற. தலையில வைக்கிற எண்ணெயா சமைக்கிற எண்ணெயா? சமைக்கிற தேங்காய் எண்ணெய் ஊற்றினாங்க. அந்த எண்ணெய் நீ ஏதாவது ஹேர் ஆயில் எடுத்து ஊத்திட்டு போற. தேங்காய் எண்ணெய் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சு. இதுதான் அவியல். நீ செஞ்ச அவியல் நீயே டேஸ்ட் பண்ண போறியா? ஆமா, நல்லாவே இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறேன். சூப்பர். அப்படிதான் சொல்லி ஆகணும், வேற வழி இல்லை. மக்கள் சாப்பிட்டுட்டு செய்து சாப்பிட்டு சொல்லுவாங்க. ஓகே, சூப்பர். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.